உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் அரசு கையகப்படுத்திய மருத்துவக் கல்லூரியை அரசு துறையுடன் இணைக்கும் அரசாணையை வெளியிடக் கோரி விசிக மற்றும் அனைத்துக் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரிய அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசை வலியுறுத்தும் வகையில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு, கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், 2013ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு கையகப்படுத்திய போது மருத்துவக் கல்லூரியையும் அரசோடு இணைத்ததாகவும், ஆனால் இணைப்பதற்கான அரசாணை இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை என்றும், இதனால் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், எனவே தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் இதற்குரிய அரசாணையை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடந்த 2013இல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசுடைமையாக்கப்பட்டதை தொடர்ந்து ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அரசுடைமையாக்கப்பட்டது. இன்று வரை ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழக அரசின் மருத்துவத் துறையோடு இணைக்கப்படவில்லை. அப்சார்ப்ஷன் ஜிஓ என்று அதை சொல்வார்கள். அத்தகைய இணைக்கும் அரசாணை பிறப்பிக்கப்படாத சூழ்நிலையால் சற்றேறக்குறைய 254 மருத்துவ பணியிடங்கள் உள்ள நம்முடைய ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெறும் 98 மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றுகிற அவலம் நீடிக்கிறது. அந்த 98 மருத்துவர்களில் சற்றேறக்குறைய 60 பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள். ஒரு காலி பணியிடத்தை கூட நிரப்ப முடியாத நிலை இருக்கிறது. காலி பணியிடம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அரசு மருத்துவ பணியிடமாக அறிவிக்கப்பட வேண்டும். அரசு மருத்துவ பணியிடமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அது அரசு மருத்துவத்துறையோடு இணைக்கப்பட வேண்டும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடும் இல்லாமல் அரசு மருத்துவத்துறையோடும் இல்லாமல் ரெண்டும் கட்டான் நிலையில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த 3 ஆண்டு காலமாக திரிசங்கு நிலையில் இருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து கிடைக்கிற மானியத்தின் ஒரு பகுதியை ஒரு சிறப்பு அரசாணையின் மூலமாக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரிக்கு திருப்பி அதன் மூலம் அங்கே நிர்வாகம் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இந்த சிக்கலை தீர்க்கிற வகையில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை தமிழக அரசின் மருத்துவத்துறையோடு இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கடந்த 2 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அனைவரும் வலியுறுத்தி வருகிறோம். நிதித்துறை தொடர்ந்து கேள்வி எழுப்புகிற காரணத்தினால் நிதித்துறை இந்த கோப்புகளுக்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்கிற அடிப்படையில் இந்த அரசாணை வெளியிடப்படுவது தொடர்ந்து தாமதமாகிறது. இதனால் மருத்துவக் கல்லூரியின் தரம் சரிந்து கிடக்கிறது. மருத்துவ மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரே ஒரு சிறப்பு மருத்துவ துறை கூட, கார்டியாலஜி நியூராலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவ துறை கூட இங்கு உருவாக்கப்படவில்லை. போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லப்படுகிற பிணக்கூராய்வு நடைமுறையே இல்லாத ஒரு மருத்துவக் கல்லூரியின் மிக அடிப்படையான நடைமுறை அது. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையே செய்ய முடியாத மருத்துவக் கல்லூரியாக சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. ஆகவே உடனடியாக தமிழக அரசு நிதித்துறை எழுப்புகிற கேள்விகளை காரணம் காட்டாமல் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை
அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைக்க வேண்டும். ஒரே சமயத்தில் 50 பேர் உயிரிழந்தார்கள் என்று சொன்னால் அது ஊடகங்களில் தேசத்தின் கவனத்தை பெறுகிறது. ஆனால் ஒவ்வொன்றாக கடந்த 10 ஆண்டுகளில் 500க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே சிகிச்சை பலனின்றி மரணித்திருக்கிறார்கள். இந்த மரணங்களுக்கு யார் பொறுப்பு என்கிற கேள்வியை மக்கள் மன்றத்திலிருந்து பணிவோடு எழுப்ப விரும்புகிறோம். ஆகவே தமிழக அரசு தாமதிக்காமல் உடனடியாக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அரசு மருத்துவத்துறையோடு இணைக்கும் அரசாணையை அப்சார்ப்ஷன் ஜிஓவை வெளியிட வேண்டும். அதே சமயத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுடைமையாக்கிய போது அது அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்றே அதே பெயரில் தொடர்கிறது. ஆகவே ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் ராஜா முத்தையா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்கிற பெயராலேயே தமிழக அரசு பெயர் சூட்டி அழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அதற்கான அனைத்து கட்சிகள் பங்கேற்கிற ஆர்ப்பாட்டம் இன்று சிதம்பரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மாளிகை மேடு என்ற கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டதற்கு காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பிள்ளையார் சிலையை தூக்கிச் சென்றதோடு அக்கிராமத்தை சேர்ந்த தலித் மக்களை காவல்துறையினர் அச்சுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தலைமையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமை சந்தித்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மாவட்ட செயலாளர் செந்தில், மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி, மாவட்ட பொருளாளர் முத்து, மாவட்ட அமைப்பாளர் வெங்கடசாமி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் மாலிமேடு கிராம பொதுமக்கள் உடனிருந்தனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,